தினமும் ஒரு ஹதீஸ். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை காலையில் நோய் விசாரிக்க சென்றால் மாலை வரை 70,000 மலக்குகள் அவருக்காக துவா செய்து கொண்டிருப்பார்கள். அவர் மாலையில் நோய் விசாரிப்பாராயினால் காலை வரை 70,000 மலக்குகள் அவருக்காக துவா செய்து கொண்டிருப்பார்கள். இன்னும் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு தோட்டம் கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் செவியுற்றதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் திருமிதி. சுபஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீம், அதாவது நோயுற்ற ஒரு முஸ்லீமான அடியான அவங்கள விசாரிக்கிறதுக்கு காலையில் அவங்க சென்றாங்கன்னா மாலை வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் அவருக்காக துவா செய்கிறாங்களா. சுபஹானல்லா. ஒருவேளை அவங்க மாலையில் போய் அந்த நோயுற்ற முஸ்லீமான அடியான போய் விசாரிக்க போனாங்கன்னா காலை வரைக்கும் அவங்களுக்காக 70,000 மலக்குகள் துவா செய்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, அந்த முஸ்லீமான அடியானுக்கு சொர்க்கத்தில் ஒரு தோட்டத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுக்குறாங்க. சுபஹானல்லா. இது ஒரு சின்ன விஷயம் தாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா பாருங்க எவ்வளோ பெரிய சிறப்புகள் நமக்கு கொடுக்குறான். 70,000 மலக்குமார்கள் நம்ம காலையில் சென்றதுக்கு மாலை வரை துவா கேட்கறதும், நம்ம மாலையில் சென்ற காலை வரைக்கும் துவா கேட்கறதும், அதே போன்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கத்தில் ஒரு தோட்டத்தையும் கொடுக்குறான். சுபஹானல்லா. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள், நமக்கு பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம் மக்கள் கூட என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு நோய் விட்டுருக்காங்களா, அவங்க கவலையில் கஷ்டத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்கிறது, அவங்க நலம் விசாரிக்கிறது, இந்த மாதிரி எந்த செயலும் நம்ம ஈடுபடாமல் இருக்கிறோம். இனியாவது இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி ஹதீஸ்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு வெகுமதி அல்லாஹ் தரான். அதனால் இன்ஷா அல்லாஹ் இனி நம்ம பக்கத்தில் இருக்க முஸ்லீம் மக்கள், நமக்கு தெரிந்த முஸ்லீம் மக்கள் அனைவர்கிட்டையும் நல்ல முறையில் நடந்துக்கணும். அதே போன்று அவங்க நோயிட்டு இருந்தால் நலம் விசாரிக்க செல்லணும். இன்ஷா அல்லாஹ் கேட்டதும் முடியாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.